வீட்ல இல்லையா ரெண்டு பேரும்? இல்லையே, ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆ, ரேவதி, நான் தப்பா சொல்லல. ஆனா இனியாவது சுரேஷ் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னா அவன் கேப்பானா? அழகுமதிய பார்க்க புத்திசாலி பொண்ணு மாதிரி இருக்கா. அவ கண்டிப்பா சுரேஷ வழிக்கு கொண்டு வந்துருவா பாருங்க. ஒரு நிமிஷம் இரு. அழகுமதி தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? நான் கொஞ்சம் பேசலான்னு அவங்க ரூமுக்கு போன ரேவதி. அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? அழறாளா? ஏ, அவ அப்பா பத்தி ஏதோ கவலைப்படுறாளா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா ரேவதி, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் சுரேஷ கல்யாணம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு வேற ஆசை கனவு எல்லாமே இருந்துச்சாம். கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி சுரேஷ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்றாங்க. யார் பிளாக்மெயில் பண்ணாங்களா? ஏன் புருஷனா? அவராதான் இருக்கும். அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சே அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் மிரட்டினவராச்சே. சுரேஷுக்கும் அவளுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு நானே லைட்டா யோசிக்கதான் செஞ்சேன் அண்ணி. இப்பதானே புரியுது. அந்த பொண்ணு என் மேல சாஞ்சுக்கிட்டு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாங்க ரேவதி. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ராசியோ தெரியல அண்ணி. நான் அப்பப்ப அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நீங்க தான் அந்த வீட்ல எப்பவுமே இருக்கீங்க. அழகுமதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ணி. நான் பாத்துக்கிறனோ இல்லையோ, உங்க அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. அவரோட ஃபுல் சப்போர்ட் அழகுமதிக்கு தான். நீயே பார்த்தல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னப்போ எப்படி அவங்களுக்கு ஆறுதலா பேசினாருன்னு. அதுக்கப்புறமும் 2-3 தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசினாரு. என்ன அண்ணன் திடீர்னு என்ட்ரி கொடுத்துருச்சா? பேச்சியே அப்படி மாறுது. ஆமா ஆமா, வந்துட்டாரு உங்க அண்ணன்.